السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد والآخرة خير وأبقى. கண்ணிமிகுந்த எல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருள்கொடையான இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு விடைபெறுகிற இறுதிக்கட்டில் இருக்கும் நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானுடைய இறுதிப்பற்றில் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் எனும் ரஹ்மத்தான இரவை ஃபஜ்ர் வரைக்கும் நீட்டி வைத்து அவனது அருளை அவன் நாடியிருந்தால் இந்த ஒற்றைப்படை இரவிலும் அவன் பொழிந்து கொண்டிருப்பான் என்ற நம்பிக்கையோடு இரவெல்லாம் விழித்து கடைசி 10 நாட்கள் அல்லாஹை வணங்கியவளாக, சில நேரங்களில் நம் நெஞ்சங்கள் கசிந்துருகி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடியவளாக, எனது கோபம் எனது கருணை எனது கோபத்தை மிகைத்து விட்டது இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அரசில் எழுதி வைத்திருந்த அந்த அழகிய வாசகங்களை நெஞ்சில் சுமந்தவளாக, வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே அல்லாஹுடைய கருணையாக பாவ மன்னிப்பின் மீது நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். எனது கருணையின் வாசலோ வானம் பூமியை விட விசாலமானது இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்முறை துருக்கானில் சான்று பகந்ததை நெஞ்சில் சுமந்தவர்களாக நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடி இரவு வணக்கத்தில் ஈடுபட்டோம். அநேக தர்மங்களை நாம் பகலிலும் இரவிலும் பகிரங்கமாகவும் இரகசியமாகவும் செய்து வந்தோம். பகையாயிருந்த பல உறவுகளை அல்லாஹ்வுக்காக சலாம் சொல்லி உறவுகளை புதுப்பித்து கொண்டோம். நமக்கு தெரிந்த பகிரங்கமான பாவங்களை அதை விட்டு விலகி மீண்டும் ஒரு தூய்மையான வாழ்க்கையில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். மறைவாக செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மறைவாகவே பாவ மன்னிப்பும் தேடிக்கொள்கிறோம். முன் சென்ற அல்லாஹின் நல்லடியார்களுக்காக இதயங்கள் கிளங்கி அவர்களுடைய கபருடைய வாழ்க்கைக்காகவும் மறுமை வாழ்க்கைக்காகவும் பிரார்த்தனை செய்கிறோம். எல்லா அமல்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஏற்று நமது வாழ்க்கையின் கடைசி நேரத்தை கலிமா ஷஹாதத்திற்கு சாட்சி சொல்லக்கூடிய வாழ்க்கையாக அல்லாஹ் அமைத்து தர வேண்டும். அத்தகைய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் உலகெங்கும் வாழ்கிற இறை நம்பிக்கையாளரை ஆக்கியல்வானாக. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹுடைய தூத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமளிதுமளியான நாட்களை பற்றி மறுமை நாளை பற்றி கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹும் அப்படித்தான் அந்த நாளை பற்றி திருக்குர்ஆனில் கடைசி அத்தியாயங்கள் யாவுமே அதை பற்றியே பேசுகின்றன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அந்த அத்தாட்சியான நாள் கியாமத் நாள் உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு, இதை நம்புங்களே, ஓ அடியார்களே நம்புங்கள், ஓ மனிதர்களே நம்புங்கள். எங்கே வரம்பை மீறி செல்கிறீர்கள், எங்கே இணை வைக்கிறீர்கள், ஏன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறீர்கள், ஏன் நீங்கள் நன்றி பாராட்டுவதில்லை என்று விதமாக அந்த நாளை நீங்கள் நம்ப மாட்டீர்களா? ஏதோ நீங்கள் தலைக்கு மேலே உதிக்கிற சூரியன்
அழகாய் அதிலிருந்து ஒளியை வாங்கி உள்வாங்கி பிரகாசிக்கிற சந்திரன், இந்த இரண்டுக்கும் நடுவே அழகிய பூமியும் சுற்றி வரச் செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தையே இயங்க வைக்கிறானே. இவையெல்லாம் ஒரு நாள் இந்த சூரியன் சுடரெழுந்து போகும், சந்திரன் ஒளி மங்கி போகும், நட்சத்திரங்கள் உதைந்துவிடும், கடல் நீர் கொந்தளிக்கும், காட்டு மிருகங்கள் ஒன்று சேர்க்கப்படும், சூழ் கொண்ட ஒட்டகங்கள் கேட்பாரட்டு கிளக்கும், மலைகள் அடித்து தூள் தூளாக பெயர்த்தப்படும். நீங்கள் நம்ப மாட்டீர்களா? அந்த நாள் வரும் என்றார். அந்த நாள் வரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். பூமியை தட்டையாக கொண்டு வந்து நிறுத்தப்படும் என்று சொல்கிறான். இந்த பூமி இன்றைய போன்று கோலமாக அங்கே இருக்க, அந்த நாள் தட்டையாக இருக்கும், பூமி விரிக்கப்பட்டு விடும் என்று சொல்லுகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மறுமை நாளை பற்றி இதா ஜுல்சிலத்தில் ஜில்சாலகா ஓ அஹ்ரஜத்தில் அதுகாலகா ஒகாலல் இன்சானு மாலகா, பூமி ஒரே குலுங்காக குலுங்கி அங்கேருந்து மனிதன் வெளிப்பட்டு விடுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதன் யாவரும் வெளிப்பட்டு விடுவார்கள். எப்படி தெரியுமா? வெட்டுக்கிளிகளை போன்று மனிதன் பூமியிலிருந்து சாறை சாறையாக வெளியேறுவார்கள் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். மனிதன் எழுந்த அப்படியே பிரம்மையில் அமர்ந்திருப்பான், புதிய உலகத்தை பார்ப்பான், நீண்ட தூரம் அல்லாஹ் சொல்வான் யோசித்து பார்த்து கொண்டே இருப்பான். அவனுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் பழையதெல்லாம் ஞாபகத்துக்கு ஓடி வரும். அல்லாஹ் அடியார்களே, அந்த நாள் நிச்சயமாக நமக்கு ஆடை இருக்கப் போவதில்லை. ஆடை யாருக்கும் ஆடை இருக்கப் போவதில்லை. நாம் இதே போன்று இருக்கிற உயரத்திலும் இருக்கப் போவதில்லை. 60 முழம் உயரமுடையவளாக, ஆடை அணியாதவளாக, காலில் செருப்பணியாதவளாக, விருத்த சேனம் செய்யாத அல்லாஹ் ரப்பல் நம்மை நிறுத்தப் போகிறான். எல்லோரும் ஆடையின்றி நிறுத்தப்பட போகிற ஒரு நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நான் நியாயமாக தீர்ப்பு வழங்குவேன். ஆயிஷாமா ரலியல்லாஹு கேட்ட அல்லாஹ்வின் தூதரே, ஆடையின்றியா பெண்களும் ஆண்களும் இருப்பார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அந்த நாள் நடக்கக்கூடிய துன்பங்களை பார்க்கும்போது ஆடை இல்லாமல் இருப்பது பெரிய பிரச்சனை ஒன்றுமே இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். எரிகிற நெருப்பில் தவிக்கிற நான் என் துளைந்து போன மோதிரத்தை ஒருவரும் தேடப் போவது கிடையாது. நெருப்புக்குள்ளே பற்றி எறிவன் மோதிரத்தையாக தேடுவான். அதை விட மோசமான நிலை அந்த நாள்கள் காண்பார்கள். மோசமான நிலையை காண்பார்கள். அல்லாஹ் முடியார்களே, ஒரு மனிதனுக்கு நடக்கிற விசாரணை அங்கே கொண்டு வரப்பட்ட நரகத்தையும் எடுத்து கொண்டு வர பார்த்துட்டு நரகத்தின் அச்சாற்றலை கண்ணால் கண்ட பிறகு மனிதனுக்கு நிலைமை தெரியும். நாம் சிக்கப் போகிறோம் என்பதை மனிதன் உணர்ந்து கொள்வான். இங்கு அல்லாஹ் சொல்வான், எங்கு ஓடுகிறாய் ஓடு. வசனம் அப்படியே இருக்குது. வேர் கேன் யூ கோ, வேர் கேன் யூ ரன், வேர் கேன் யூ ஹைட், டுடேஸ் டே ஆஃப் மைண்ட், டுடேஸ் டே ஆஃப் மைண்ட். பூமியில் உனக்கு எல்லா சுதந்திரம் கொடுத்தேன். ஓடுனியா ஓடு, ஒளிஞ்சிக்க பூமியில் விட்டுருவோன்னே, உண்மை நாங்கள் விட்டு விடுவோம் மறுமை நாள் எல்லாம் அப்படியே சொல்லுவான். நீ எங்கே ஓடுவாய் ஓடு, எங்கே ஒளியன்மா ஒளிந்து கொள், நீ என்னிடம் இந்த நாள் தப்பவே முடியாது, அந்த நாள் முற்றிலும் என்னுடையது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சவாலாக சொல்வான். மனிதன் சூழ்நிலை தப்பிக்க முடியாத போது தமக்கு யாரிடமும் உதவி கிடைக்காத என்ற நிலைக்கு தானாக தள்ளப்பட்டுவான். மனிதன் தானாக தள்ளப்பட்டு விடுவான். ஓடுவார்கள். ஆதி தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வீட்டில் நம்ம குடும்பத்தில் இருக்கிறதுலே நல்ல வயசானவங்க இருந்தால் குழந்தைகள் ஓடி போய் அத்தா அடித்தா நேரம் நன்னாட்ட போய் சொல்லும், உங்கள் மகன் என்னை அடிக்காரு, எங்கள் அத்தா என்னை அடிக்கணும்னே நன்ன சார் கம்பை தூக்கிட்டு மகனை அடிக்க போகிற, பிள்ளையை அடிக்க போகிறேன், பேரனையும் அடிக்க போகிறேன் பார் இல்லையா? அல்லாஹ் மனிதன் அப்படி இயல்பாக சொன்ன மனுஷன் முதல்ல ஆதி தந்தைட்டு தான் ஓடுவான். ஆதி தந்தையின ஓடி போய் தனக்கு அடைக்கலம் கேட்பார். எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்ய மாட்டீர்களா என்பார். நான் தானே ஆதி பாவத்தின் முதல் மனிதன், நான் தானே. அல்லாஹ் கனி அந்த மரத்தின் பக்கம் நெருங்காது என்றான். நெருங்கிவிட்டேன். அன்பு பிள்ளைகளே, இந்த நாள் நான் தகுதியேற்றிருக்கிறேன். என் நிலை என்னவாகும் எனக்கு தெரியாது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பித்து கொள்ள, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா இல்லம் தஃபிலனா தர்ஹம்னா லகுனா காசை, நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள், இறங்குகள் நல்லா சொன்னான். மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தை நேரடியாக மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் மறுமையினால் சொல்கிற பதில் என் நிலை என்னவென்று எனக்கு தெரியாது என்றார்கள். நீங்கள் போங்க, அடுத்த நூஹ் நபிகிட்ட போகும்பாங்க. மக்கள் நூஹ் நபியிடம் ஓடுவார்கள். ஒருவர் 2 பேர் இல்லை, கோடான கோடி மக்கள் ஆடை இல்லாமல் நிர்வாணம் நமக்கு தலைக்கு மேலே சூரியன் நிறுத்தவிட்டு அவரவன் செய்த பாவத்துக்கு ஏற்ப கணுக்கால் வரைக்கும், முட்டங்கால் வரைக்கும், இடுப்பு வரைக்கும், சிலருக்கு தோள் பட்டை, சிலருக்கு கீழ் தாடை வரைக்கும் பாவத்தின் காரணமாக வேர்வையில் இணைந்திருப்பார்கள். இந்த நிலையில் தான் மனிதன் ஓட ஆரம்பிப்பான். அவனுக்கு தெரியும் there is no way to escape, தப்ப வழியில்லை என்ற போது மனிதன் ஓடுவான். ஆதி தந்தை விலகிக் கொள்வார்கள். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போவாங்க. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், அந்தோ அந்த நாள் பரிதாபம், எனக்கே பரிதாபம், நான் என் மக்களுக்கு எதிராக அல்லாஹ்ட்ட கையேந்திட்டேன், என் மக்களுக்கு எதிராக அல்லாஹ்விடம் கையேந்தி அல்லாஹ் சமூகத்தை தண்ணீரை அழித்து விட்டான், எனக்கான உரிமை முடிந்து விட்டது, செல்லுங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில்.
அல்லாஹ்வுடையார்களே, தொலைபேசி கையில் எடுத்தால் நாம் பேசுகிற பொய்க்கு அளவே கிடையாது. மொபைல் ஃபோனை கையில் எடுத்தால் நாம் பேசுகிற பொய்க்கு அளவே இல்லை. ஒரு படி மேலே போய் பொய்யான செய்திகளை கண்ணை பொத்தி கொண்டு பரப்பி கொண்டிருக்கிறோம். அதை நல்லதா கெட்ட செய்தா எதுவுமே பார்ப்பதில்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தன் ஹலீஃபா என்று சொன்னான். நான் ஒரு தோழனை தேர்ந்தெடுத்துக்கிறேன் மனிதர்களே, எனது இப்ராஹிம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் போய் நிற்பார்கள். ஏனென்றால் தான் மார்க்கத்தின் தந்தையும் கூட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த நாள் என் ரப்பு இடத்தில் நான் செல்ல பயப்படுகிறேன், என் நிலை எனக்கு பயமாக, நான் அவன் அறியாத விதத்திலே நான் 3 பொய்யை சொல்லிவிட்டேன் என்றார்கள். 3 பொய்யை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த பொய்யை கேட்டீங்கன்னு வைங்க, இதெல்லாம் பொய்யா, இதெல்லாம் மார்க்கம், இதுவும் மார்க்கம் தானே என்று தான் நமக்கு மனசு பேசும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, நீங்கள் போங்க மூசாவிட என்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் ஓடுவார்கள். கேட்ட கதை தான், அல்லாஹ் தெரிஞ்சுக்கிடுங்க, கேட்ட சம்பவங்கள் தான். அல்லாஹ்வுடையார்களே, மறுமை கதை அல்ல, மறுமை நடக்கிறது கதை கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொன்னான், அந்த நாள் விசனத்தா இதயங்கள் தொண்டைக்குழியில் வந்துடும். இதயங்கள் தொண்டைக்குழியில் வந்துடும், கொண்டு வந்து நிறுத்துவோம். அந்த நாள் நம்ம இதயங்கள் படபடக்கும் நாள் அது. என் நிலை என்னவாகும் என்றும் யாரும் அறிந்து கொள்ள முடியாத மோசமான நாளை தான் சந்திக்கப் போகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். ஃபிரௌனுடைய கூட்டம் அழிக்கப்பட்டது. ஆகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த உரிமையை இழப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போக சொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமாக விலகிக் கொள்வார். அல்லாஹ் ஏற்கனவே என்னை கேட்க இருக்கிறான், என்னது, நீ மரணித்த பிறகு இவர் உன்னை கடவுளாக இவரை வணங்கும்படி ஏவினாயா? ரப்பே, நான் வாழும் காலமெல்லாம் நீ என்னை கண்காணிப்பவனாக இருந்தாய். நான் மரணித்த பிறகு அவர் என்ன செய்தார்கள் எனக்கு தெரியாது. நீ அவரை தண்டித்தாலும் மன்னித்தாலும் நீ கருணை, அவர்களுடைய அடியார்களும் நீ கருணை மிக்கவனுமாக இருக்கிறாய் என்று அவர் சொன்ன வசனத்தை அவர் மீண்டும் ஓதி காண்பிப்பார். அந்த இடத்துல நீங்கள் செல்லுங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஷஃபாத் விசாரணைக்கு முன்பாக இல்லை, விசாரணைக்கு முன்பாக கிடையாது. அல்லாஹ்வுடையார்களே, தீர்ப்பு வழங்கிய பிறகுதான். ஆகவே அல்லாஹ் ரப்பல் நீதமான ஃபேர் ட்ரையல் வில் பி கோ தேர், நீதமான விசாரணை நடக்கப் போகிறது. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், தலை சுத்து அந்த வார்த்தைகள்லாம். அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் ஓடி ஓடி ஒளிந்து செய்த தவறுகள் யாரும் பார்க்கலை, வானும் கீழும் வலதுபுறம் இடதுபுறம் 360 அடிகளும் சுரண்டு திரும்பி பார், யாரும் இல்லை என்று செய்த தவறுகள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிடியும் புத்தகத்தை என்பான். வலா சகீரத்து இல்லா வலா கபீரா, இந்தா அந்த புத்தகம் பேச போகிறது. அல்லாஹ் சொல்ல, அதுக்கு முன்னாடி இக்ரா கிதாப, படி, புத்தகத்தை விரித்து படி என்று சொல்லிட்டு சொல்லுவான். மனிதன் தன் புத்தகத்தை விரித்து பார்க்க மாட்டான். ஏன் பார்க்க மாட்டான்? என் மண்டவளம் எனக்கு தெரியும், நான் செய்த அவலட்சணங்கான காரணம் அதில் பதிவு செய்யப்பட்டு எனக்கு நன்றாக தெரிந்துவிடும். ஆகவே அவன் பார்க்க மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், இக்ரா கிதாப், இந்த பிடி என்று அல்லாஹ் புத்தகத்தை விரித்து படிக்க தருவான். அவன் திறக்க மாட்டான், ஆகவே விரித்து தருவான். அப்போ அவன் படித்து பார்த்து சொல்கிற வார்த்தை குர்ஆனில் சொல்லுவான், இறைவா, என்னது என் காரியங்களில் சிறிதும் பெரிதும் ஒன்று விடாமல் பதிவு செய்து வைத்திருக்கிறதே, ஐயோ இந்த புத்தகம் வயலே தான் என்ன கேடே என்று சொல்லுவான். என் கேடே என்ன ஆகிட்டு என்று அந்த நாள் அவன் கதறுவான். அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கான காரியங்கள் எல்லாம் அம்பலமாகிற நாள் அது. காரியங்கள் எல்லாம் அம்பலமாகிற நாள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், அப்போ மனிதனே, இந்த உலகில் நாம் செய்கிற பாவங்கள், இபாதத்துகள் குறைபாடு, அல்லாஹ்வுக்கு மாறு, நன்றி கட்டத்தனம் எல்லாமே இந்த இடத்தில் நம் மனசே நமக்கு சமாதானம் பேசிக்கொள்ளும். ஆனால் அந்த நாள் யாருக்கும் சமாதானம் பேச முடியாது. அல்லாஹ் சொல்ல, நட்பும் பேரமும் இல்லாத நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நட்பும் பேரமும் இல்லாத நாளை பயந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக தவறுகளுக்கு நண்பர்கள் துணை போவார்கள். நண்பன் தவறு செய்து விட்டு வந்தால் உயிர் காப்பான் தோழன் என்று பொய்யான பழமொழியை கையில் வைத்துக் கொண்டு அவன் செய்கிற அத்தனை அயோக்கியத்தலத்துக்கும் துணையாக நிற்போம் நண்பர்களாக இருப்பார்கள். அநேக பாவங்களுக்கு துணையாக நிற்போம் இவர்களாக தான் நிற்பார்கள். கேட்டால் தோழமைக்கு அவள் முக்கியத்துவம் என்று பேசுவார்கள், உயிர் காப்பான் தோழன் என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் வண்டியார்களே, அல்லாஹ் மறுமை நாளில் சொல்வார், நட்பும் பேரம் இல்லாத நாள். இந்த இடத்துல எவனா ஒரு நண்பனை கை வச்சாலும் நீங்கள் தாய் தப்பும் தடுத்தாலும் கேட்க மாட்டான். தட்டிட்டு போய் அவனுக்கு என் நண்பனுக்கு எதையும் செய்வேன் என்று சொல்லுவான். மறுமை நாள் அதே நண்பனை கண் முன்னாடி காண்பான். அல்லாஹ் சொல்ல, நண்பனுக்கு பேர் சொல்லி அழைப்பான், நண்பா என்பான். எந்த நண்பனும் உதவி செய்ய தயாராக இல்லை. ஏனென்றால் அவனே நிர்வாகம் இருக்கிறான், இவனும் நிர்வாணமாக இருக்கிறான். அவனுக்கு ஏடு வலது கையா இடது கையா என்று அவனுக்கே தெரியாது. அவன் கையில் ஒரு புத்தகம் இருக்கும், உன்னை எப்படி திரும்பி பார்ப்பான், நம்மை திரும்பி பார்க்க வாய்ப்பே கிடையாது. அந்த நாள் மோசமாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், மோசமாக இருக்கும் அந்த நாள். இதே நிலை நின்று கொண்டு இருக்கும்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை இழுத்து வாருங்கள் என்று சொல்லுவான். நரகத்தை இழுத்து வாருங்கள் என்று சொல்லுவான். அல்லாஹ் நடிகார்களே, சிறையிலே வைத்து தன்னை அடித்து துன்புறுத்தப்படுகிற ஒரு கைதி ஒருவனுக்கு முன்னாடி விசாரணைக்காக உள்ளே வருவதற்கு முன்பாகவே 10 பேரை உள்ளே போய்ட்டு அடிச்சு கையை காலை உடச்சிக்க பார்த்தான்னு வைங்க,
உள்ளே போகும்போது செத்தோன்னு நினைப்பான். செத்த நம்மளை உரிச்சோம். அன்னைக்கு போன உடனே பார்க்குறான் கைதிகள்லாம் செல்ல ஆடையெல்லாம் கழட்டிச்சு உள்ளே வச்சு வேறு மாதிரி மோசமான 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் நடக்குள்ள. இதை பார்த்த உடனே உள்ளே போகிற கைதிக்கு தெரிஞ்சிடும் செத்தோம் நம்ம தப்ப முடியாதுன்னு நினைப்பான். அல்லாஹ் அடியார்களே, அதே போல் அடையாளத்தோட நரகம் வரும். இங்கேருந்து அல்லாஹ் நரகத்தை தன் கண்ணால் காண்பார்கள். நரகம் இப்படி அல்லாஹ் சொன்னான், அது மஞ்சள் நிற மாளிகையை போன்று அலறுகின்ற ஒட்டகங்களை போட்டு சத்தம் கொடுத்து கொண்டே வரும் என்று சொல்லுகிறார்கள். இனி அவர் குற்றவாளிகள் உணர்ந்து கொள்வார், நான் தப்ப முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், சிலரை நாங்கள் முகத்தை தரையில் வச்சு இழுத்து கொண்டு வருவோம் அப்படிங்களா. முகத்தை தரையில் வச்சு இழுத்து கொண்டு வருவோம். எந்த பாவம் என்றால் மறைக்கப்பட்டதாக இருக்காது. எந்த பாவம் மறைக்கப்பட்டதாக இருக்காது. இவர் ஓய்ந்தாரில் வசனம், அந்த நாளில் மனிதன் யௌம யஃபிருல் மரு அபிஹி உம்மிஹி, அந்த நாள் அவன் தன்னுடைய அபி உலகத்திலே பாசத்தில் சிறந்தவன் தந்தை தான், உயர்ந்த தந்தை, பலமான தந்தை. அந்த பலமான தந்தை அல்லாஹ் சொன்னான், உன் தந்தை அபிஹி உம்மிஹி, உன் தந்தையும் தாயும் உன்னை விட்டு விரண்டு ஓடுவார்கள், நம்மை விட்டு விரண்டு ஓடுவார்கள். நான் பார்த்தேன், ஒரு மகனுக்கு ஒரு தந்தை, ஊனமற்ற தந்தை, மகனுக்கு ஒரு துன்பம் நேருது, எழுந்து நடக்க முடியல, சவழ்ந்து ஓடி போய் அந்த பிள்ளையை தாவி பிடிக்கிற காட்சியை பார்த்தேன். அதோட பகைவன் அவனோட குழந்தையோட பகைவனோட சண்டை போட்டு உருள்றான். காலையில் தந்தை ஓடி போய் காப்பாற்றுறான். அல்லாஹ் அடியார்களே, மறுமை நாள் சொல்கிறான் அல்லாஹ், அந்த தந்தை உனக்கு உதவி செய்ய மாட்டான், விருண்டு ஓடுவான் அப்படிங்கிறான். உன் தாயும் பின்னங்கால் பிடரெடுக்க தப்பித்து ஓடுவாள். தாயோட பாசத்தில் சிறந்தவள் யாரும் இல்லை. உயிரையே அவள் தின ரத்தமாய் பாலாய் தந்தவள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவளும் தப்பி ஓடிவாள். அடுத்து அல்லாஹ் சொன்னான், தம்பிகளுடையான் படைக்கஞ்சான். அல்லாஹ் சொல்ல, உன் சகோதரன் உன்னை விட்டு ஓடி போயிருமா, சகோதரன் உன் நிற்க மாட்டான். அடுத்தது சொன்னான், உன் மனைவி, உன் பிள்ளைகள் எல்லாமே ஓடி போவார்கள். அந்த நாளை நீ பயந்து கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த ஒரு ஆத்மாவும் பிரிதொரு ஆத்மாவை பாவத்தை சுமக்காத நாள், யாருக்கும் வக்காலத்து வாங்க முடியாத மோசமான நிலையுடைய நாளை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாமா? அல்லாஹ் நடிகார்களே, சிலருக்கு வலதுபுறம் என்கிறான், சிலருக்கு இடதுபுறம் என்கிறான். ஏடு கொடுக்கப்படும், ஏடு கட்டாயமாக கொடுக்கப்படும். வலதுபுறத்தில் யார் கொடுக்கப்பட்டார்களோ சொல்லுங்க, அவருடைய கேள்வி கணக்கு சுலபமாக இருக்கும். அவர் கேள்வி கணக்கு சுலபமாக இருக்கும். யாருக்கு இடது கையிலே முதுகுப்புறமாக கொடுக்கப்படுகிறதோ, அல்லாஹ் சொல்லுதான், ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னு 2 நேரத்தை அப்படி சொல்லி காமிக்க. அந்த இடத்துல யாருக்கு வலது கையில் ஏடு கொடுக்கப்பட்டதோ அவர்கள் சொற்பமாக விசாரிக்கப்படுவார்கள். சொற்பமாக விசாரிக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நீ வெற்றி பெற்றாய் என்று சொல்வான். தன் குடும்பத்தாரோடு மகிழ்வோடு முகமகிழ்ச்சியாக ஓடி வருவார்கள். ஓட்ட பந்தயத்தில் ஓடுற பிள்ளை அம்மா அப்பாலாம் நின்று ஸ்போர்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பையன் ஜெயிச்சுட்டு ப்ரைஸை வாங்கி அம்மாட்ட எவ்வளோ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டில் வருவான். அல்லாஹ் சொல்லணும், அப்படியே சொல்லி காமிக்க. அந்த இடத்துல மகிழ்ச்சியாக தன் குடும்பத்தாரோடும் திரும்புவார்கள். யாருக்கு இடது கையில் கொடுக்கப்பட்டதோ, முதுகுப்புறமாக கொடுக்கப்பட்டதோ, அவள் கை சேதம்தான்கிறான். அவள் நரகம் சுகைக்கிற நரகத்திலே கொண்டு அவளை தள்ளுவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானே. அந்த நாள் மறுமை நாளை நீங்கள் பயப்பட வேண்டாமா? அந்த நாள் வருவதற்கு முன்பாக நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வல் தன்னு நப்சின் மா கர்த்தபதி வக்தகுல்லா இன்னல்லாஹ கபீர் பிமா தஅமலூன். பிறகு விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளட்டும். கண்ணியமிகுந்த அல்லாஹ் உண்டியார்களே, மறுமை நாளில் அங்கே உள்ள விடை மட்டும்தான், தீர்ப்பு மட்டும்தானே ஒழிய அங்கே வாய்ப்புகள் இல்லை. அங்கே வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுவிடும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் தெளிவாக பேசிவிட்டான். வாய்ப்புகள் எல்லாம் பூமியிலே வாழுகிற காலத்தில் தான். எஞ்சியிருக்கும் இந்த ஆயுட்காலம் எல்லாம் நமக்கு தவணைகளும் சந்தர்ப்பங்களும் தான். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணி நேரமும் நாட்களும் நமக்கு சந்தர்ப்பம் வாய்ப்புகள் என்று கருதக்கூடியவர்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லறங்கள் செய்தும், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடி ஓடி பாவ மன்னிப்பு தேடி தன் வாழ்க்கையை சீராக்கி கொள்ள வேண்டும். அப்லக மன்த சக்கா, தூய்மை அடைந்து வெற்றி அடைந்து விட்டார் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஆம், தூய்மை அடைந்து வெற்றி அடைந்து விட்டார். பாவங்களை கழுவி தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு வெற்றி அடைந்து விடுவார். இல்லை என்று சொன்னால் அவர் மோசமான நரகத்தை சந்திப்பார். 79 அத்தியாயம் நாம் இவர் ஓதும்பது அர்த்தத்தை பார்த்துக்கிட்டே வந்தேன். எனக்கு மிரண்டுட்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணையாளனை கோபப்படுத்தினான். யாரு? ஃபிரௌன் கருணையாளனை கோபப்படுத்தியிருக்கான். நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க. அல்லாஹ் அவனுடைய கருணை, அவனது கருணை அவனதுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னால் உலக முடியாத சொல்லிகிட்டே இருப்பான். அவனது கருணையின் காரணமாகத்தான் நமது ஆயுள் நீட்டப்பட்டிருக்கு, நமக்கு ரிஸ்க் கிடைக்குது.
கைகால் ஒழுங்கா வேலை செய்யுது, கண்ணு சரியா பார்க்கு, நாவு ஒழுங்கா பேசுது, காது ஒழுங்கா கேட்குது, சுவாசம் ஒழுங்கா எடுக்கு. ஏதாவது ஒன்றை நிறுத்த நாடினால் இந்த உலகத்தில் எல்லா பொருளையும் கொடுத்தாலும் சுவாசம் கிடைக்காதா என்று இயங்குவோம். உலகத்தில் எல்லா பொருளையும் கொடுத்தால் போன பார்வை கிடைக்காதா என்று மனிதன் இயங்குவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் அருளை நம்பி பொழிந்து கொண்டே இருக்கிறான். ஆகை அவன் கருணையை தர்றான்ல, வாய்ப்பும் நமக்கு சந்தர்ப்பம் தருகிறான். இந்த கண்கள் கண்ணீரை சிந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுவதற்கு என்ன கேடு வந்தது? ஐயோ, என் பாவங்களை ஒன்று விடாமல் சிறிதும் பெருந்து ஒன்று விடாமல் பதிந்து வைத்திருக்கிறதே, நான் ரகசியமாக செய்த பாவங்கள் எத்தனை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கொண்டு வந்து நிறுத்தும் போது வானவர்கள் சி என்று சொல்லுவதற்கா? மறுமை நாள் அல்லாஹ் பாவங்களை எப்படி வெளிப்படுத்தான் தெரியுமா? சிலருக்கு திரை போட்டு மறைப்பான், சிலரை அல்லாஹ் அம்பலப்படுத்துவான். பாருங்கனை, இவன் கேவலத்தை நீங்கள் பாருங்கள் என்று ஒரு மனிதர் அல்ல, உலகத்தில் கோடான கோடி மனிதர்கள் வாழிய சமகாலத்தை யார் முன்னாலும் கண்ணியமான என்று அல்ல நம்மை காட்டிக் கொண்டோமோ அவர்கள் முன்னாடியே நிறுத்தி வைத்து அல்லாஹ் ரப்பல் கேவலத்தையும் அவமானத்தையும் மீது தருவானே. அதற்கு முன்பாக வாய்ப்பு கிடைக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நமக்கு மறைத்து வைத்த பாவங்களை அவனிடத்தில் கண்ணீருடைய இறைவா எங்களை அம்பலப்படுத்திடாதே, இம்மையிலும் அம்பலப்படுத்தி விடாதே, மறுமை நாள் எங்களை வெளிப்படுத்தி விடாது என்று அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் விட்டு கேட்கக்கூடியவன் தான் புத்திசாலி. அல்லாஹ் சொன்னான், ஃபிரௌன் அவன் இரக்கம் கொண்ட ரப்பல் ஆலமீன் இந்த கருணையாளன் சொன்னான், மூசாவே, ஃபிரௌன் வரம்பு மீறி விட்டான், அவனுக்கு பாவ மன்னிப்பு வேண்டுமென்றால் நீ போய் ஒரு இடத்தில் சொல்லுமென்றான், உன் ரப்பை ஏற்றுக்கொள் என்று சொல்லி பனி இஸ்ராயீலை விடுதலை செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான். பாரு, படித்து பார்த்து மிரண்டுட்டேன். அல்லாஹ் அவன் கருணையாளன். அதனால தான் குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, மனிதன் செய்த பாவத்திற்காக உடனுக்குடன் பிடிப்பதென்றால் அந்த பூமியில் ஒரு ஜீவராசி வாழ முடியாது, ஜீவராசிகளே வாழவிடம் அல்லாஹ் அழிப்பான். மனிதன் அவ்வளவு அக்கிரமம் செய்கிறான், ஆனால் அவனுக்கு அது அக்கிரமம் என்று தெரிவதில்லை, அது பாவம் என்று உணர்வதில்லை. ஆனால் அந்த நிகழ்வு இவனுக்கு எதிராக வரும்போது அது அக்கிரமம் என்பான், அது பாவம் என்று தவிப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், தயவு செய்து அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நம் மீது கருணை கொண்டவர்கள் சொல்றாங்க, மக்களே, எனக்கு காண்பிக்கப்பட்ட உங்களுக்கு காண்பிக்கப்பட்டால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். நீங்கள் சிரிக்க மாட்டீர்கள், மனைவியோடு படுக்கையை பகிர மாட்டீர்கள், நிழலுக்கு கூட நீங்கள் கட்டிடத்துக்குள் நுழைய மாட்டீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வார்த்தை. இந்த வார்த்தை கேட்டபோது சகாபாக்கள் கைகளை முகங்களில் வைத்துக் கொண்டு தேம்பி 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 எழுதார்கள். நம்மளுக்கு கண்ணில் கண்ணீரே வராது. எத்தனை ஹதீஸ் கேட்டால் கண்ணீர். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், சைத்தான் நம்மை நீ பரிசுத்தவானடி என்னை சொல்கிறான், நீ என்ன அள வேண்டிய நீ யாருக்கு என்ன கேடு செய்தாய், நீ யாருக்கு எந்த தீங்கும் செய்யவில்லையே, நீ தான் யோக்கிய நாயக்கேன்னு சைத்தான் சொல்கிறான். ஆகவே அடுத்த குறையை தேடி திரிகிறோம், நம் குற்றங்கள் நமக்கு தெரிவதில்லை. அல்லாஹ் வழியார்களே, பாவத்தின் பட்டியலை போட ஆரம்பித்தால் நம்மளால் ஒரு பூமியில் வாழ்வதற்கு தகுதியே இருக்காது, பூமியில் வாழ்வதற்கு தகுதியே இருக்காது. மறுமை நாள் மோசமாக இருக்க போது நமது கைகள், நாவுகள், கண்கள், இதயங்கள், செவிகள் எல்லாம் செய்த பாவங்களுக்கு கணக்கே இருக்காது. இதா ஜுல்சிலத்தில் ஜில்சால் அந்த அத்தியாயத்தை விளக்க என்ன தெரியுமா? இந்த பூமி மறுமை நாளில் சாட்சி சொல்லும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பூமி சாட்சி சொல்லும், நீ எந்த இடத்தில் எந்த காரியத்திற்காக போனாய் என இந்த பூமி உனக்கு எதிராக பேசும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இதா அர்த்தத்தை எடுத்து படித்து பாருங்க, தப்சீர் எடுத்து பாருங்க. இந்த பூமி சும்மா இல்லை, அது நமக்கு எதிராக பேச வைப்போம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஏன்? நமது தோள்கள் நமக்கு எதிராக பேச போது, நமது கால்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்ல போது, நமது கைகள் சாட்சி சொல்ல போது, எவ்வளவு மோசமான சம்பவம் நடக்க போகும் பொழுது அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு வாய்ப்பு தான், எஞ்சி இருக்கிற வாழ்க்கை மட்டும்தான். இந்த ஒன்லி சோர்ஸ் எஞ்சி இருக்க வாழ்க்கை மட்டும்தான். அந்த வாழ்க்கையை சரிவர செய்து கொண்டால் நம்ம பிழைத்து கொண்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நாம் என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஈமான் கொண்ட மக்கள் அல்லாஹ்வுடைய இறுதி கட்சியில் பேருரை நிகழ்த்தினார்கள். சாதாரண வார்த்தையில் அது மூமினின் கண்ணியம், ஒரு மூமினுடைய கண்ணியம் புனிதமானது, அவனுடைய ரத்தம் புனிதமானது, அவனுடைய சொத்து புனிதமானது. முஸ்லீம்கள் எத்தனை பேர் சொத்துக்காக வழக்கு போட்டு அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு நீதிமன்றத்தின் வாசல் நிறுத்தி வச்சிடலாம் தெரியுமா? நீதிமன்றத்தின் வாசலில் எத்தனை முஸ்லீம் சகோதரர்கள் பள்ளி வாசலே கையேந்து இன்னும் குமரு பிள்ளைக்காக கையேந்துகிற கொடிய செயலை செய்ய வைத்தது யாரு? எல்லாம் மறுமை நாள் லேஸ் என்று கருதுகிறார்களா? நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய் என்பதற்கு பதில் சொல்லாமல் உங்கள் பாதங்கள் மறுமை நாள் ஒரு அங்குலம் நகராது என்று அல்லாஹ் சொல்லிக்கிறார்கள். நகராது, விடமாட்டான் அல்லாஹ். என்ன செய்தோம்? அல்லாஹ் ஆத்தினிசா சதுக்காத்தின் நேரா, பெண்ணுக்கு மனக்கொடையை மனமோந்து கொடு என்றான். ஒரு பொற்கவிலையை கொடுத்தாலும் திருப்பி கேட்காது என்றான். வெட்கம் இல்லாமல் மானம் இல்லாமல் பெண்ணிடத்தில் போய் பிடுங்கி தின்கிற, பெண் வீட்டு விருந்தை பிடுங்கி தின்கிற கேவலமான செயலை செய்கிறான். அதன் காரணமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகளை பெற்றுவிட்ட ஏழைகள் என்ன செய்கிறான்? பள்ளிவாசல் இன்னும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லிவிட்டு பதிலுக்கு கூட காத்திருக்காமல் கைகளே துண்டை ஏந்தி தலையை கீழே விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் குமருக்கு உதவி செய்யுங்க. அல்லாஹ்வுடைய வெக்கமில்லை, இவரெல்லாம் மறுமையில் தப்பலாம் என்று கருதுகிறார்களா? யாரும் தப்ப முடியாது.
யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ் சொன்னா ஒரு முஸ்லீமின் கண்ணியம் புனிதமானது. எது? மக்கா ஹரம் ஷரீஃபை விட புனிதமானது, இந்த அரபா தினத்தை விட புனிதமானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலையா? எவ்வளவு பெரிய வார்த்தையை சொன்னார், ஹரம் ஷரீஃபை விடவா? ஏன் இந்த சமுதாயம் புரியுதுங்களே? இவையெல்லாம் பாவம் இல்லை என்று கருதுகிறார்களா? ஊரோடு செய்த காரணத்தில் பாவங்கள் அழிக்கப்படும் என்று கருதுகிறார்களா? ஃபாத்தியா ஒரு துவா செய்த ஆலிம்கள் இதை சரி செய்து விடுவார்களா? முடியாது, முடியாது. எத்தனை தந்தைமார் நெஞ்சு வழியில் படுத்திருக்கான், எத்தனை தந்தைமார் கண்ணீர் விட்டு கதறுகிறான், எத்தனை தந்தைமார் கவலையோடு பிள்ளையிட்ட வாக்கு கொடுக்கான், நான் உன்னை பிச்சை எடுத்தால் கரையேற்று சொல்கிறானே. ஒரு பெண் பிள்ளையை பெற்றால் ஒரு ஆண்மகன் பிச்சை எடுத்து தான் கரையேற்ற வேண்டுமா? எவ்வளவு அவமானமான வார்த்தையை சொல்ல வைத்தது யார்? அழகிய வாலிபத்தை தந்த ரப்புல் ஆலமீன், உழைப்பு ஆற்றலை தந்த ரப்புல் ஆலமீன், உன்னை ஆணாக படைத்தோம். எதற்கு தெரியுமா? பெண்களை விட ஒருபடி மேன்மையாக ஆக்கி வைத்தேன். நீ சம்பாதித்தவற்றை செலவழிக்கிறாய் என்பதற்காக, நீ சம்பாதித்தவற்றை செலவழிப்பா என்பதற்காக உன்னை ஆணாக ஆக்கி வைத்தான். நீ ஆணா என்ற காரணத்தினாலே இந்த பெண்ணிடத்தில் புரியுதுகிற. இது உங்களுக்கு பாவமா தெரியல? சமூக பாவேது. சமூகமே டோட்டலாக பாவம் செய்து இது எந்த வெக்கம் மானம் சூடு உணவு எதுவுமே இல்லாமல் ஆக்கி போன காரணம் ஒட்டுமொத்த சமுதாயம் செய்கிற காரணத்தினால். மறுமை நாள் லேசாக இருக்காது. சொல்லட்டும் அவர்கள், எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்? அதுக்கு பதில் சொல்லாமல் தப்ப முடியாது என்றால் இது என்ன வசன வார்த்தைகளா? வசனமான வார்த்தைகளா? ஊரோடு ஒத்து போகிற விஷயமா? மார்க்கம் அதற்கு அனுமதிப்பதில்லை. அல்லாஹ்வுடையார்களே, ரொம்ப கவனமாக இருங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வலைதளங்கள் எத்தனை பேரை பற்றி தவறாக எழுதுகிறோம், அடுத்தவனை பட்ட செய்தியை அப்படியே கண்மூடித்தனமாக ஃபார்வர்ட் பண்ணுகிறோம், ஷேர் செய்கிறோம். யாருடைய சுயமரியாதை, யாருடைய கண்ணியத்தில் கை வைக்கிறோம்? அல்லாஹ் மறைத்த ஒன்றை வெளிப்படுத்த அதிகாரம் இந்த பூமியில் எவருக்கும் கிடையாது. அந்த பரிதாமே நாளை மறுமையால் நம்மை நிறுத்தி வைத்து நம் பாவங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினார். ஏன்? இந்த உலகிலே ரகசியமாக நாம் பாவம் செய்யும் போது நம் திரைகளை அல்லாஹ் விலக்கிவிட்டால் இந்த பூமியை பார்த்து நாசத்தை ஏற்படுத்திவிடும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். வெக்கம் இல்லாமல் இதை காரியத்தை முஸ்லீம் செய்கிறான். கண்டபடி அடுத்த மானத்தை வெளியே எழுதுவது, முகநூல்களை எழுதுவது, அது பாவம் என்று கருதவில்லை. ஆயிஷா அம்மாவை பற்றி அவதலின் அல்லாஹ் அப்படியே சொன்னான், மறுமையில் ஒரு பாரதூரமான காரியத்தை அவர் செய்து விட்டாங்க. மறுமையை கம்பேர் பண்ணி சொல்றான்ல, மறுமை மோசமா இருக்கும், மறுமை மோசமா இருக்கும். இப்பவே அதற்காக தேம்பி அழுது கொள்ளுங்கள். யாருக்கு எதிராக பேனாக்கள் எழுதியதோ, யாரை பற்றி தெரியாமல் சேர் செய்தமோ, இவர்களுக்கெல்லாம் பாவ பரிகாரம் தேடிக்கொள்ளாமல் மறுமை நாள் விடை கிடைக்க போவது கிடையாது. கபூரும் லேசாக இருக்க போவது கிடையாது. நீங்கள் சாதாரணமாக இருக்கிற அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை செஞ்ச விஷயங்களே இந்த முஸ்லீம் சமுதாயம் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறது. பாவங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் செய்து கொண்டு ஒன்றும் தெரியாத அப்பாவிகளை போல நம்ம வாழ்கிறோம். இல்லை, நம் கண்கள் பாவம் செய்கின்றன, நமது நாவு பாவம் செய்கிறது, நம் இதயம் செய்கிறது, நம் கால்கள் செய்கிறது. எல்லாமே பாவத்தில் ஊறி கொண்டிருக்கும் பொழுது நாம் பாவம் செய்யாத புனிதர்களை போன்று வாழ்வது அசிங்கமாம் அருவருப்பான காரியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது நெஞ்சங்களை தூய்மைப்படுத்தட்டும். நமது பாவங்கள் கழுவப்படாத நிலை வரைக்கும் நமது மரணம் அல்லாஹ் தந்துவிடக்கூடாது, மரணம் தந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஒரே ஒரு வழிதான், இந்த பூமியில பாவ பரிகாரம் தேடிக்கொள்வது மட்டும்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியான் மீது உண்மையாக நேசம் வைப்பது எப்போது மட்டும் தெரியுமா? ஒரு காரியத்திற்கு மட்டும்தான். அடியான் பாவ மன்னிப்பை தேடுபடும். அடியான் பாவ மன்னிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாலைவனத்தில் ஒட்டகத்தையும் உணவையும் துளைத்து விட்ட மனிதன் பாலைவனத்தில் சிக்கிக் கொண்ட போது கதறுவானே, ஐயோ ஒட்டகம் போய்விட்டதே, வாழ்க்கை போய்விட்டது, எப்படி பிழைப்பேன் என்று கதறும் போது அயர்ந்து தூங்கி போய்விடுகிறான். சற்று நேரம் முழித்து பார்க்கலாம், காணாமல் போன ஒட்டகம் வந்துவிட்டது. அந்த உணவும் இருந்தது, அந்த பானம் இருந்தது, ஒட்டகம் கிடைத்து கொண்டது. சந்தோஷத்தின் மகிழ்ச்சியில் சொன்ன அல்லாஹை பார்த்து, ரப்பே நீ என் அடிமை, நான் உன் எஜமானன் என்றான். அவ்வளவு சந்தோஷத்தில் அவன் படுவதை போல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியான் பாவ மன்னிப்பை தேடும்போது அல்லாஹ் ஆனந்தம் அடைகிறான். அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியம், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த காரியம் பாவ மன்னிப்பை தேடும் பொழுது என்றால் அந்த சந்தர்ப்பங்களை பாவ பரிகாரம் என்பது தனிமையில் மட்டும் அழுவதல்ல. தனி மனிதனுக்கு ஹுக்கூக்குல் இபாத், பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவனுக்கு எதிராக நாவால் தீங்கிழைத்திருந்தால், கரத்தால் தீங்கிழைத்திருந்தால், அவனுக்கு நாம் பொருளாதார மோசடியை செய்திருந்தால், அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் அதற்கு சரிதீர்த்து கொள்ளாமல் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்பட வேண்டாம். அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்பட வேண்டாம். அந்த மரணம் அழகிய மரணமாக இருக்கும்படி எதிர்பார்க்கவும் வேண்டாம். துர்பாக்கியமான வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்கும். சாதாரணமாக கருதி கொள்ள வேண்டாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அணுவளவு நன்மையும் அணுவளவு தீமையும் எடை போடுகிற நாள் அது. அணுவளவு நன்மையும் அணுவளவு தீமையும் அல்லாஹ் எடை போடுகிற நாள். நினைத்து பாருங்கள், அந்த நாள் நமக்கு எப்படி அமைய போகிறது என்று யாருக்கும் தெரியாத நிலை இருக்கும் பொழுது ஏன் மனிதன் அலட்சியமாக இருக்கிறான்? வாங்க சொல்லுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், உலகைக்காக அழைக்கப்பட்டவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். இவள் ஒன்றும் அறியாத மடையர்கள். அல்லாஹ் சொன்னான், ஒன்றும் அறியாத மடையர்கள். மரணம் நமக்கு காத்திருக்கு என்று தெரியாமல் வாகனத்தில் போகிற இலக்கு அவனுக்கு தெரியுது. ஆனால் நாம் போய் சேரவன் இலக்கு மரணம் தான், மன்னரை தான் என்று யாருக்கும் புரிவதில்லை. ஆகவே பாங்கு சொன்னால் அலட்சியமாக விளையாட்டாக கருதுகிறாங்க, அலட்சியப்படுத்துகிறான். தொழாததுக்கு அழுதவர் இல்லை, நான் தொழவில்லை என்று அழுததும் இல்லை.
தாய் தந்தையரோ பிள்ளைகளை நெஞ்சில் வைத்து அரவணைத்துக் கொண்டு கொஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் தொடவில்லை சாட்டை எடுத்து அடிக்காத அப்பனும் மறுமை நாள் தண்டிக்கப்படுவான். ஏன் தொடவில்லை என்று மகனை தண்ணீரை தெளித்து விரட்டாத தாயும் மறுமை நாள் தண்டிக்கப்படுவாள். புரிந்து கொள்ளுங்கள், அவரவர் பொறுப்பிற்காக மறுமை நாள் விசாரிக்கப்படுவார்கள். தாய் தன் பிள்ளைகளுக்காக, கணவன் தன் குடும்பத்திற்காக, மன்னன் தன் மக்களுக்காக, தொழிலாளி தன் எஜமானனுக்காக, எஜமானன் தொழிலாளிக்காக நிச்சயமாக மறுமை நாளை விசாரிக்கப்படுவாள். பொறுப்புகளில் தவறுதான் அல்லாஹ் பாவம் என்கிறான். நல்லபடியாக பெற்றோர்களை அடித்து உதைத்து உங்கள் 10 வயதான வீடுகளை சாட்டையை தொங்க விடுங்கள். உங்கள் பிள்ளைகளை தொழுகைக்காக பள்ளிக்கு அழைத்து சென்று தந்தைக்கு கடமையேற்றிருக்கப்படுது. அந்த தந்தையை மகனை படுக்க வைத்து உறங்க வைத்து அழகு பார்த்தால் அல்லாஹ் ரப்பல் விடமாட்டான். புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நானும் இறந்த பிறகு நமக்கு மன்னரைக்கு பிறகு சாலிகான பிள்ளைகள் துவா செய்ய வேண்டும் என்றால் இவளை குழந்தை பருவத்தில் உருவாக்காத தந்தை மறுமை நாளில் தந்தை மகனுக்கு எதிராக சாட்சி சொல்வான். அல்லாஹ் குர்ஆனில் அப்படி சொன்னான். இவனுக்கு எதிராக தான் சாட்சி சொல்வான். என் தந்தையினை அடித்து வளர்க்கவில்லை, ஆகவே நான் தொழவில்லை, எருமை மாடாக சுத்தினேன், காவிராக சுத்தினேன், உலக இன்பங்களே மூழ்கி போயிருந்தேன் என்று நமக்கு எதிராக சாட்சி சொல்வான். 5 வேளை பாங்கு சொல்லி அல்லாஹ் அக்பர் என்று அழைக்கும் அலட்சியப்படுத்திய கூட்டம் பாருங்கள். தெருக்கு தெரு, வீதிக்கு வீதி, மர்கஸிலும் பள்ளிவாசலும் பெருகின, மக்கள் தொகையும் பெறுகிறது. அதே 2 சஃப்புகளும் அதே 2 நாகும். நாளை காலை விழித்து பார்த்தால் இந்த மர்கஸை நானும் மலக்கு மட்டும்தான் தொழ வேண்டும். என் கூட இந்த பள்ளிவாசலில் மர்கஸில் மலக்குகள் மட்டும்தான் இருப்பார்கள், யாரும் இருக்க மாட்டார்கள். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒரு சில நண்பர்கள் வந்து முன்கூட்டியே காத்து நிற்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். இதுதான் நிலை. எப்போ இந்த ரமலான் போய் துளையும் என்று இவர்கள் கருதுகிறார்கள். இவளுக்கு ரமலான் அருள்படை கிடையாது. ரமலான் பட்டினி மாதம், கட்டி போட்டு பட்டினி போட்ட மாதம், பகிரங்கமாக தின்னால் தப்பாயிருமை என்று நினைக்கிறார்கள். அதனால்தான் ரமலானுக்கு துளை வந்தால் ரமலானுக்கு மறுநாள் இவரால் துளை வர முடியவில்லை. அல்லாஹ் மீது அச்சம் கிடையாது, அல்லாஹ் மீது அச்சம் கிடையாது. அந்த பயம் இருந்தால் மறுமை நாளில் முதல் கேள்வி தொழுகை என்ற பயம் இருந்தால் தான் ஓடி வந்து விடுவானே. அந்த வார்த்தையை நம்பவில்லையவர்கள். சாட்சிக்கு வந்து பாருங்க. இங்க மட்டும் இல்லை, பெரும்பான்மை பள்ளிவாசல்கள் பாவிகள் பிரிக்கப்பட்டுவார்கள். அல்லாஹ்வை தொழாத பாவிகள் பிரிக்கப்பட்டு எடுத்து விடுவார்கள், காணாம போயிடுவாங்க. லாஸ்ட் ஒன்று இருக்காது. சந்தர்ப்பம் கிடைத்தால் நம் இதயங்களோ அதிகமான பாவத்தை தான் சுமக்குது. நாங்களோ கண்ணா பின்னாண்டு யாரை பற்றி அசை போட்டு பேசி விடுகிறது. உங்களிடம் பேசி கொண்டிருக்கும் என் கண் ஒரு சுரண்டு வந்து விடுகிறது. நான் உங்களுக்கு சொற்பொழி தான் ஆட்டி கொண்டிருக்கிறேன். உங்களை தான் என் கண் எங்கே பார்க்க உங்களுக்கு தெரிய படைத்த ரப்பு பதிவு செய்திருக்கிறான். படைத்த ரப்பு பதிவு செய்கிறான். புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடையார்களே, இந்த வாழ்க்கை அருள்படை இல்லையா? அல்லாஹ் மனிதனாய் படைத்ததே அருள்படை இல்லையா? அல்லாஹ் ஆடு மாடாய் ரோட்டில் என்ன சிறுநீர் கழிக்கிற ஆடாய் மாடாய் நாய்கள் இனவிருத்திக்காக ரோட்டில் போய் ஒன்றோடு இனப்புணர்ச்சி செய்கிறேன். அதே போன்று அல்லாஹ் படைக்கலையே. லகத் கலக்க இன்சான் அவசனி தக்கின் மனிதனாக அல்லாஹ் படைத்தானே. இந்த மனிதனுக்காக ஜின்களுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தின் நிறைத்தும் படைத்தான். இந்த மனிதன் என்ற உயிரினத்துக்கு தான் அல்லாஹ் பூமியை அதை வாழ்விடமாக ஆக்கினான். வானம் பூமியை வசப்படுத்தி தந்திருக்கிறான். ஆடை அலங்காரத்தை தந்தான். கடலை இவனை சுமந்து கொள்கின்றான். பூமியை இவனை சுமை என்றான். நமக்காக அல்லாஹ் எல்லாத்தையும் நமக்கு தந்துவிட்டு, ஐயோ நான் பிறந்து வெளியே வந்தபோது ஒன்று வாய் பேச முடியாது, எதற்கெடுத்தாலும் கதறி அழுத போது என் தாய்க்கு மட்டும் அந்த உணர வைத்தானே. என் குழந்தை இதுக்குத்தான் அழுகிறது, என் குழந்தை இதற்குத்தான் துடிக்கிறது. அதுவரைக்கும் சுரக்காத பாலை என் தாய் மடியில் சுரக்க வைத்த ரப்புல் ஆலமீன் நன்றி கட்டவர்களாம். நன்றி கட்டவர்களானே. அல்லாஹ் சொல்லா சும்மா துஸ்ஸலன யௌமைன் அனினையும் மறுமை கொடுத்த அருள்கொடைகளை நான் விசாரிப்பேன் என்கிறாரே. என்ன இருக்கிறது படத்தில்? என்ன இருக்கிற? ஒன்றும் கிடையாது. பாவம் பாவம் பாவம். கூட பெரிய மனிதனாய் பிறப்பது அரிது. அல்லாஹ் மனிதனாய் படைத்து விட்டு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொன்ன தாய் தந்தை வைத்திலே படைக்க வைத்து, ஷிர்க் இல்லாத இணை வைக்காத வாழ்க்கை மார்க்கத்தை புரிய வைத்து, தொழு, அல்லாஹ்விடத்தில் அழு, சுஜூதிலே விழு, நீ எழு, மறுமை நாள் எழு, தூயவனாய் எழு என்று சொல்லக்கூடிய அழகிய வாழ்க்கையை கற்றுத்தந்த மார்க்கத்தை அறிய பாக்கியம் தந்த ரப்புல் ஆலமீனுக்கு என்ன நன்றி செலுத்தி விட்டோம்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதருக்கு கண்ணு குடமுடைந்ததை போன்று கண்ணில் கண்ணீர் வர முடிகிறது. நன்மைகளை தேடி பார்க்கிறேன். எனக்கு என் கண்ணுக்கு எட்டிய நன்மைகளை நான் பார்க்க முடியவில்லை, உண்மையிலே பார்க்க முடியவில்லை. தோல்வி கண்முன்னே தெரிகிறது.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதர் சொன்னார்கள், தொழும்போது கடைசி தொழுகை என்று நிலைத்துக் கொண்டு தொழு. அப்படி யாருக்காவது நெஞ்சில் என்றைக்காக ஒரு நேரம் வந்ததுண்டா? அப்படி நினைவு நமக்கு இருக்கிறதா? ஒரு ருக்குவுக்கு பிறகு 2வது சுஜூது போகும்போதே நிலைமைகள் மாறி, சிந்தனைகள் மாறி, உலகத்தில் ரெக்கை கட்டு பறக்கிறது. கொடிய இதயமாக இருக்கு, நன்றி கட்ட இதயம் அது. 5 நிமிட தொழுகையிலே 4 ரக்காத்துகள், 2 ரக்காத் தொழுகையில கூட நம்மால் இது கடைசி தொழுகை என்று மூச்சை பிடித்து நிற்க முடியாது நம்மால். உலகம் அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன செய்ய தெரியுமா? தூய சொர்க்கம், தூய சொர்க்கம் இருக்கிற ஆசை. நன்றி கட்டம் மார்க்கத்தையும் பாதுகாக்கல. மார்க்கத்தை இந்த கைகளாலே உடைத்து 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 தீனுல் இஸ்லாத்தை உடைத்து நாசம் செய்துதான் கையில் வைத்திருக்க முடியாது. தீனுல் இஸ்லாத்தை பாதுகாக்கிற கண்ணியமிக்க பொறுப்பு கூட நம்மகிட்ட இல்லை. இந்த மார்க்கத்தை யாருக்கு எடுத்து சொல்லிட்டோம், அதையும் நாம் செய்யலை. நாம் செய்யாதவற்றிற்காக விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இறைவா நான் செய்த காரியத்திற்காகவும் நான் செய்யாத போன காரியத்திற்காக என்னை குற்றம் பிடித்து விடாது. வார்த்தைகளை கவனிங்கள். செய்த பாவத்திற்கு மட்டுமில்லை, சில காரியங்களை செய்யாது விட்டாலும் பாவம். நன்மையை தீமையை தடுக்க வேண்டிய சமூகத்துக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். நன்மையை தீமை இந்த உம்மத்துக்கு கண்ணியமாக குன்தும் கைர உம்மத்து உஹ்ரஜத்தில் இன்னாசி தஅமரூன பில் மஅரூஃப் வல் தன்ஹவுன அனில் முன்கர் துமினு பில்லாஹ் வல் தகுன் உம்மத்து யதுஊன இலல் கைர யஅமரூன பில் மஅரூஃப் யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிகல் முஃப்லிஹூன். இவர்கள் தான் வெற்றியாளர்கள். இவர்கள் தான் வெற்றியை நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய காரியத்தை என்ன காரியத்தை செஞ்சு செய்யாவிட்டாலும் குற்றம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு சொன்னது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் நன்மை ஏவி தீமையை தடுக்காத சமுதாயம் உண்டு, அல்லாஹ் தண்டனை இறக்குவான், தண்டனை இறக்கிய தண்டனை உயர்த்தப்படவே செய்யாது என்றார்கள். இந்த பூமியிலே தண்டனை என்றால் மறுமை நாள் எப்படி இருக்கும் சிந்தித்து பார்க்கணும். செய்யாத காரியத்திற்கும் தண்டனை உண்டு, அது பாவம் தான், அது பாவம் தான். எனக்கு எதை நன்மை என்று நாடுகாய பிறருக்கு நாடாதவரை முஸ்லீமாக முடியாது. எனக்கு கிடைத்த நன்மையை பிறருக்கு போய் சேர்க்காதவரை அதுவும் குற்றம் தான், அதுவும் மார்க்க அடிப்படையிலே பாவம் தான். கொடுக்கப்பட்ட அருட்படையில் அது உண்டல்லவா? எனக்கு நன்மை கிடைத்தது, அது கொடுக்கப்பட்ட அருட்படை இல்லையா? அந்த நன்மையை நான் பிறருக்கு சேர்க்காதவரை நான் குற்றவாளி இல்லையா? அல்லாஹ்வுடையார்களே, திரும்பிய திசையெல்லாம் பாவங்களும் குற்றங்களும் நன்றி கட்டத்தனம் தான் மிகைத்திருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் ஓடிட்டு ரமலானை பட்டினி கிடந்துட்டோம் என்று இருமாப்போடு இருக்க தேவையில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த ஆண்டு நமக்கு வாய்ப்பை தந்தால் நமக்கு பாக்கியம். அது கிடைக்குமா கிடைக்காதா யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சூர் ஊதுவர்கள் வாயிலே சூர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சூர் ஊதுவர் வாயிலே சூர் வைத்து, இஸ்ராவில் வாயிலே சூரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக காத்திருக்கிறார்கள். இந்த நிலையை கண்டவர்கள் எனக்கு எப்படி இந்த உலக இன்பத்தை என்னால் அனுபவிக்க முடியும் என்று கேட்டார்கள். ஆதமுடைய மகன் எதை கேட்டாலும் என்னது 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 என்று நெஞ்சில் அடித்துக் கொள்வார். மன்னரைய அடைமுறை ஆசை தீரப்போவதே கிடையாது. பேராசைக்காரனாக வாழ்கிறான். ஆசை தீர்வதில்லை. சொத்து சுங்களுக்காக ஓடி ஓடி தேடுகிறான். அல்லாஹ்வுடைய மறுமைக்காக தேடுகிறது குறைவு. அல்லாஹ் சொல்ல, இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்வதை நான் விட்டு அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருக்கான். ஓடுற எதுக்கெல்லாம் ஓடுற எனக்கு தெரியுங்கிறான், ஓடு. ஆனால் இந்த உலகம் மிக சுருக்கமானது, மிக சுருக்கமானது, மிக சுருக்கமானது. பட்டென்று முடிஞ்சிடும். உலக இன்பங்களை முறித்துவிடும் மரணத்தை நினைவுகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆகைய மௌத் வருவதற்கு முன்பாக முதலை எண்ணங்களால் செயல்களால் நல்ல செயல் திட்டங்களை, அல்லாஹ் நெருக்கத்தை தேடிக்கொண்டு நல்ல செயல் திட்டங்களை உருவாக்கி வைத்துக் கொள்ளும். 5 வக்தும் வருவதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம ஆயுளை நீட்டி தந்ததுக்காக பொருள். அதற்கு நன்றி செலுத்த பள்ளிவாசலுக்கு போகிறதான் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். 5 வேளை தொழாதவன் முதல்ல அவன் தன்னை சீர்திருத்திக் கொள்ளணும். தொழாதவள் தலையிலா முண்டங்களை போன்ற சகாப் அல்லாஹ்வுடைய தெளிவாசனம், தொழாதவள் தலையிலா முண்டங்கள் என்றார்கள். இந்த முண்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள். கை கால் இல்லாத மனிதர்கள், கண்ணில்லாத மனிதர்கள், காது கேட்காத மனிதர்கள், முதுமையிலே தள்ளாடுகிற மனிதர்கள், உட்கார்ந்தா இளமுடிகளை உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, முதுமையிலும் ஆதரவற்றில்லை, எப்படியோ வாழ்க்கை யாரோ எங்கெங்கோ ஏங்கி தவித்துக் கொண்டிருக்க அல்லாஹ் ரப்பல் கை கால்கள் திடமாக அழகான பார்வைகளோடும் செல்வாக்கோடும் செல்வத்தோடும் வகையான உணவுகளோடும் நட்பு பரிவாரங்கள் உறவுடைந்து சொந்த தங்கும் வீடு, படுக்கும் வீடு, உறங்கமெத்தை எல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் நன்றி செலுத்துவதும் மிக குறைவு. அல்லாஹ் சொல்லுங்கள், குறைவு என்று சொல்வதை விட அவள் அதிகமான நன்றி கெட்டவளாக இருக்கால சொல்லி காமிக்கும். மறுமை நாள் பாரதூரமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலது கையில் கொடுத்தால் கேள்வி கணக்கை சுலபமாக்குவான். ஒரே வழி இருக்க ஆப்ஷன். 1 பாவமன்னிப்பு தேடுவது, 2வது பூமியில் உள்ள அல்லாஹ் அவனது படைப்பணிகள் என்பது கருணை காட்டுங்கள். வானத்துள் இரட்சகன் நம்ம இது கருணை காட்டுவான். இரக்க குணத்தை வைத்துக்கிடுங்க. இட் மீன்ஸ் யாரையும் எப்பவும் மன்னிக்க முதல்ல தயாராக இருக்கணும். எனக்கு என்ன வேணாலும் என் துன்பம் எழுதிட்டோம். எனக்கு அவன்
அல்லாஹ் உதயத்தை தவிர யாதொன்றும் என்னை அணுகாது. என் மானத்தை ஒன்று வாங்க நினைச்சா அவனாலும் நினைக்கலாம். அல்லாஹ் என்னை மானத்தை வாங்குவது போன்று தெரியும். ஆனால் அது மூலம் அல்லாஹ் என்னை கண்ணியத்தை உயர்த்திடுவான். இந்த உலகில் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு தீங்கு நினைக்க நினைத்தால் அல்லாஹ் நானே வளர்ந்து முடியாதுங்கிறான். உலகத்தை எல்லாரும் சேர்ந்து எனக்கு நல்லது நினைத்தாலும் அல்லாஹ் தடுத்தால் முடியாது என்கிறான். இதுதான் உண்மை. ஆக அல்லாஹ் வண்டியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பில் அவருடைய படைப்பு என்பது கருணை அதிகரிச்சுங்க. அந்த கருணையை முதல் வடிவம் தான் அடுத்தவனை மன்னிக்க கற்றுக்கிறது. நம்ம செஞ்ச தப்புக்கு அடுத்தவனை தைரியமாக மன்னிப்பு கேட்பது. அடுத்தாற் போல உயிரினங்கள் மீது அன்பு செலுத்துவது. உயிரினங்கள் முதல்ல நம்ம தாய், மனைவி, பிள்ளைகள், பின்பு நம்ம இரத்த சம்பந்தவர்கள், பின் அண்டை வீடு, நம்மை சார்ந்திருப்போர், தொழில் நிறுவனங்களை நம்மளை சார்ந்திருப்போர், வலதுபுறம் 40 வீடு, இடதுபுறம் 40 வீடு, பிறகு ஜமாத் என்று நம்முடைய கருணை கரணம் நீண்டுகிட்டே போகணும். கருணை கரணம் நீண்டுகிட்டே போகணும். ஒரு பெண் தொழுதால் பூனை கட்டி போட்டால் அதுக்கு உணவளிக்கலை, பூனை செத்து போனது. அல்லாஹுடைய தூசம் நரகம் போவான்றார். இன்னொரு பெண்ணு அவள் அல்லாஹுக்கு இணை வைக்கலை, ஆனால் என்ன செஞ்சா, நாய் தாகத்திற்காக தவிக்கிறது, கிணற்றின் கரையிலே ஈரமண்ணை நக்கி கொண்டிருந்தது. இதை பார்த்த பெண்மணி கிணற்றுக்குள் இறங்கினாள், காலுறையை கலட்டினாள், நீரை நினைத்தாள், கரையேறி வந்தாள், நாய் நாவிலே நீரை புகட்டினாள், தாகம் தீர்த்தால் நாய் நன்றியோடு பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இந்த பெண் சொர்க்கம் போவாள் என்றார். ஆகவே அல்லாஹுடைய படைப்பின் மீது கருணை காட்டுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீது கருணை காட்டட்டும். மறுமை என்பது யாரும் யாருக்கும் உதவுகிற நாள் அல்ல. யாரும் யாருக்கும் உதவுகிற நாள் கிடையாது. நன்றி உணர்வுள்ள மக்கள், அல்லாஹ் நன்றி உணர்வுள்ள மக்கள் அதிகமாக அல்லாஹ் நெருக்கத்தை தேடிக்கொள்வதற்கு அல்லாஹ்விடத்தில் உபாயத்தை தேடிக்கொள்வோம். அல்லாஹ்விடத்தில் ஆழமாக கேட்க, ரப்பே என் இறுதி முடிவை அழகானதாக்கு, எங்கள் இறுதி முடிவை அழகானதாக்கு. மூமிகளில் ஒருவர் கூட அல்லாஹ் நீ நரகத்தில் புகுத்தி விடாது. சிறந்த இதயம் தான். நான் மட்டும் போனால் நினைக்க நம்மளை நன்றி கட்டிய ஒன்றும் இல்லை. இறைவா, அந்த மூமிகளில் ஒரு ஆத்மா கூட நீ யார் உள்ளத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதற்கு பாக்கியம் தந்தாயோ, எல்லா இறை நம்பிக்கையாளரின் இணை வைக்காதலை இருந்தால் அவன் கருணையை கொண்டு அவர்களை சொர்க்கம் புகுத்து மறுமை நாள் எங்கள் பாவங்களை திரை போட்டு மறைத்து அல்லாஹ் கேள்வி கணக்கு லேசாக்கன்னு சொன்னானே, அப்படி லேசாக்கப்பட்ட கூட்டத்தில் எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. எல்லாம் முன் சென்று விட்ட எங்கள் தந்தை, தாய், எங்கள் நன்னா, நன்னி, உங்களை போன்றவர்கள் உறவுகள் அவர்களெல்லாம் செயலற்ற நிலையிலே முடக்கி மண்ணறையிலே போட்டு எலும்பு கூடாய் ஆக்கி வைத்திருக்கிறாய். ஆனால் பரிசுக்கு என்ற வாழ்க்கையில் அவர் உயிரோடு இருப்பதாக நான் நம்புகிறேன். அல்லாஹ்வுடைய அவர்களுக்கு துவா செய்யுங்கள். விருந்துக்கு ஒருவன் ஏழை ஒருவன் விருந்துக்கு இயங்குவனை போன்று மன்னரை வாசிகள் துவாக்களுக்காக இயங்குகிறார்கள். இதயமுடையவர்களே, உங்கள் உறவுகளில் முன் சென்றவர்கள் யாராக இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் மறக்காத துவா செய்யுங்கள். நீங்கள் ரமலான் தினத்திலோ மற்ற நாட்டிலோ நீங்கள் வகையாக உணவு உண்கிறீர்களே, அவர்களுக்கு விருந்து வைக்கும் ஆசைப்படுவர்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் தொழுகையிலே அந்த முன் சென்ற நல்லடியாளுக்காக துவா செய்யுங்கள். அவர்களுக்கு விருந்து போய் சேர்க்கப்படும். விருந்து போய் உங்களோடு உங்கள் தந்தை இறந்து போன தந்தையில் நினைக்கிறீர்களா? கவலை இருக்கிறதா? அந்த கவலை உள்ளவன் அந்த தந்தைக்காக துவா செய்யட்டும், பாவ மன்னிப்பு தேடட்டும். மறுமை நாளில் அந்த மனிதர் தந்தை சொல்லுவார் அல்லது தாய் சொல்லுவார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காமி, இதோ உனது நன்மை, இதோ உன் கூலி என்பான். அந்த தந்தை பார்த்து விட்டு சொல்லுவார், எனக்கா இவ்வளோ நன்மை நான் செய்யவில்லை என்று என்பான் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், நீ பூமியிலே மரணித்த பிறகு உனது பிள்ளை உனக்காக என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருந்தான் என்று நம்ம தந்தைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுப செய்தி சொல்வான். தந்தை மீது ஆசை கொண்டவர்கள், முன் சென்ற என்பது ஆத்மாக்கள் மீது ஆசம் கொண்டவர்கள் துவாவை மறக்காத செய்யுங்கள். அந்த உடல் உழைப்பு, வேர்வை, இரத்தத்தில் தான் இந்த சதை வளர்ந்து நிற்கிறது. நன்றியுள்ள மக்கள் முன் சென்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யட்டும். முன் சென்ற நபிமார்கள், சித்திகீங்கள், சுகதாக்கள், சாலிகங்கள், கல்விமான்கள், இறைவா அவர்கள் மீது கருணை புரி, அருள் புரின்னு கேட்டோம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சின்ன சுவாமி